அப்பா சாமி செம ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ட்ராமானா பண்ணல. இப்போ இந்த அனிதான்ற ஒரு பொண்ணை எடுத்துக்குவோம். இது வந்து நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ட்ராமாவை ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ நீட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எல்லாம் ஒன் வேர்டு கொஸ்டின். NEET நீட் கொஸ்டின் பேப்பர், STION கொஸ்டின் பேப்பர். சரியா? இது ஒன்றும் ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. ஆனாலும் என்னை நம்பாதீங்கப்பா, எல்லோரும் ஃபெயில் ஆகி போயிட்டீங்கன்னா அப்படித்தான். ஸோ நீட் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, நீ என்னன்னாலும் யோசிச்சுக்க. இதில் வந்து எல்லாம் ஒன் வேர்டாக இருக்கும். ரைட்டா? ஒன் வேர்டாக இருக்கும். மெட்டபாலிசம் இது மாதிரி இருக்குது, அப்புறம் ஸ்பீசிஸ், இது மாதிரி ஒரு ஒன் வேர்டு கொஸ்டினாக வரும். ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நான் அன்றைக்கே சொன்னேன், டெக்னாலஜி எப்படி சீரழித்து வச்சுருக்கு. உங்களை மட்டும் இல்லை, 80s 90s 2K வரைக்கும் சீரழித்து நம்மளை முடிச்சிருச்சு கதையை. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிட்டு வருது. ரைட்டா? இப்போ இதை நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ChatGPT மூலிமா நீட்டை வந்து எப்படி ஒழிச்சுக்க. ஆக்சுவலி இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கணும்னா, ப்ராஜெக்ட் மணிமாறன் தான் வச்சுருக்காரு. அவர் ஏன் அந்த வார்த்தையார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஒரே விஷயம், மேத்தமெட்டிக்ஸ் எடுப்பார். எங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 2 3 4 5 6 என்னன்னாலும் எடுப்பார். BSc MSc எதுனாலும் எடுப்பார். அவர்கிட்ட நான் அப்சர்வ் பண்ணது, தொடர்ந்து அரியர் வச்சு அவர்கிட்ட நான் போனதுலேருந்து கவனித்தது, யார் நல்ல வாத்தியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிகிற மாதிரி பாடம் எடுக்கிறவர் கிடையவே கிடையாது. அது என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு 18 years டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே நான் ஒரு 1 million ஸ்டூடெண்ட்ஸை சந்திச்சிருக்கேன். 6 PhDயை முடிச்சு விட்ருக்கேன். எனக்கு ஒரு PhD கூட கிடையாது. ரைட்டா? அப்படி இருக்கும்போது யார் நல்ல வாத்தியார் அப்படின்ற ஒரு பேட்டியை வந்து நாளை கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எடுப்போம்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, நல்லா கிளாஸ் எடுக்கிறவர், எங்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறவர் அப்படின்வாங்க. யார்? ஸ்டூடெண்ட்ஸு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஒரு கமர்ஷியல் உலகமாக மாறிடுச்சு. எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சீக்கிரம் சொல்லித்தரணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ ப்ராஜெக்ட் மணிமாறன் எப்படின்னா, எங்கிட்ட சிரித்து பேச மாட்டார், இது பண்ண மாட்டார், ஓரளவுக்கு சிரித்து பேசுவார். அவர் சொல்கிறது தான், கடைசி போகும்போது கையில் ஒரு நோட்ஸும் கொஸ்டின் பேப்பரும் கொடுப்பாரு. அதுதான் பரீட்சைக்கு வரும். அவர் பேப்பரை அவுட் பண்ணல, அவரை வச்சு நிறைய பேர் சம்பாரிச்சாங்க கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணுறாருன்ட்டு. ஸோ இந்த இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ChatGPTயில் ஃபீடாக கொடுக்குறதுக்கு முன்னாடி உல்ஃப்ரம் மேத்தமெட்டிக்கான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ரைட்டா? இது இவ்வளவு பெரிய அரசியலை ஏன் இந்த இதுக்கு உன் சேனலில் கொண்டு வரேன்னா, இது வந்து இஸ் பாசிபிள். அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இதை எஜுகேட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை வந்து இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். சரியா? இது வந்து எனக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு ரைட்டு முழுக்க நான் தூங்கலை, வேலைக்கு போய்ட்டு வந்து. அதனால் ஃபினான்ஷியல் டேட்டா அனாலிசிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு. ரைட்டா? இதில் வந்து ரெக்ரெஷன் மாடல்னு ஒன்று இருக்கும். சரியா? இந்த ரெக்ரெஷன் மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ரைட்டா? இது நீ TNPC எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இது கரெக்டாக வரும். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்கும். ப்ரிடிக்ட் பண்ணி இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் ஏறுமா இறங்குமான்றதை சொல்லும். ஆனால் இதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இதை நம்பினீங்கன்னா நடுத்தரவில் தான் நிற்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து இதில் செயல்பட்டுச்சுன்னா, ஏன்னா ப்ராபபிலிட்டிக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் எந்த விதமான கணித ரீதியான நிரூபணங்கள் கிடையாது, ஆக்சியாம்ஸ் தான் இருக்குது. அதாவது அதுங்க உண்மைன்னு ஒத்துக்கப்பட்டது. இந்த பழமொழி மாதிரி வாழும் தாழும் வழி நில்லா, இது ஒரு ஆக்சியோமேட்டிக் சிஸ்டம் ஆர் பிலீஃப் சிஸ்டம்னு வாங்க. சரிங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் அனிதால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கணிப்போம். அதுக்கப்புறம் கேயாஸ் தியரி. ரைட்டா? அது வந்து பவர் ஆஃப் ப்ரிடிக்ஷனை சொல்லும். நிறைய பேர் அதை நிறைய வகையில் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது ஆக்சுவலி கேயாஸ் வந்து எதை சொல்லுதுன்னா, ப்ரிடிக்ஷனோட பவரை சொல்லுது. இன்றைக்கி மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னா 10 நாளைக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் என்ன செய்ய முடியாது, நம்ம ஒரு 20-30 நாளைக்கு கண்டுபிடிக்க முடியாது, இல்லை ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் லொரன்ஸோட மாடல். அதான் தசாவதார பாடத்தில் கூட சொல்கிறார். ஸோ இது ஏன் இவ்வளோ பெரிய அரசியலாக இருக்குது, இந்த அரசியலை வந்து ஏன் உடைக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே வந்து செய்கிறது தப்பு தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை உடைக்கிறது கஷ்டம். ஓகேவா? இப்போ பில்ட் அ மாடல் ஃபோர்காஸ்டிங் ஸ்டாக். இன்னொன்று இதில் பீரியாடிசிட்டி இருக்கும். இப்போ இதில் ABCDன்னு வரும். அதனால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இவங்க ஒரு ஸ்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அரிமான்னு ஒரு மாடல் இருக்குது. அரிமானா டைம் சீரீஸ் மாடல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போ இதில் ஜூலை வரைக்கும் ஸ்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க, இதுதான் வரும்ன்ட்டு. இன்னொன்று, இதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, செப்டம்பரில் என்ன வரும்ன்றது அந்த ரெக்ரெஷன் மாடல் இது பண்ணியிருக்கு. ரைட்டா? இதை சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப ஈஸி.
ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஒரு 9 MB தான் இருக்கும். சரியா? இதில் நீங்களே மாடலை பில்டு பண்ணலாம். ஸோ போலீஸ் வந்து உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, காப்பி அடித்தா விட்டு கொண்டு போனால் இதுக்கு மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க விஷயத்தில் போலீஸ் தலையிடவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ நான் இங்கே ஒரு மாடலை பில்டு பண்ணுறேன். X² ஒரு மாடல் இருக்குது. சரியா? இதில் வந்து உங்கள் போலீஸையோ யாரோ தலையிட முடியாது. ஏன்னா இதுவும் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க ஒரு மெமரி. இந்த மெமரியை வந்து யாருனாலையும் உடைக்க முடியாது. அப்போ இந்த அனிதான்ற பொண்ணு வந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்க கரெக்டான ஆட்கள் கிடையாது. அதனால தான் இந்த பொண்ணு பாவம் ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு இதாயிடுச்சு. ஸோ இப்போ இதில் இருக்க டேட்டா பாயிண்ட்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த டேட்டா பாயிண்ட்ஸை இதில் பிளாட் பண்ணுறேன். சரியா? இதில் பிளாட் பண்ணால் எனக்கு இப்படி கிடைக்கும். சரியா? எக்ஸு f(x) இது கிடைக்கும். ஓகே, பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இதை கவனிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டோட பேட்டர்னை வந்து அதுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. ரைட்டுங்களா? இப்போ இந்த சீரீஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாடலை பில்டு பண்ண லீனியர்னால் இப்படி வரும். ரைட்டா? லீனியர்னால் இப்படி வரும். ஓகே, இது சீரீஸ். இதே வந்து வேறு நிறையா இருக்குது. இப்போ யூசர் டிஃபைன் போகிறதுக்கு முன்னாடி பாலினாமியல் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு பாருங்கள். தெரியுதா? அந்த ப்ளூ கலரில் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இது மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், ABCDயை ஜெனரேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் மாதிரி எனக்கு வந்து இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பயாலஜிலேருந்து 2 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியிலேருந்து 2 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து இப்படி கேட்பாங்க, இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, புக்குக்குள்ளேருந்து தான் கேட்பாங்க. போலீஸாக இருந்தாலுமே உங்களை ரொம்ப நாள் யோசிக்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன், இதை யாரை என்றைக்கு முடிக்க போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இது பாசிபிள். அதனால் இது வந்து ஏஐயோட காலம் ஆரம்பிச்சிருச்சு, ChatGPTயோட காலம். இனி நம்ம எதுக்கும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இது வந்து எங்கள் காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா நாங்கள் பெரிய கலெக்ட் ஆகிருப்போமானா கிடையாது. சரியா? இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் கூட இல்லாமல் நிறையா குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்களுக்காண்டி தான் இது. சரியா? சரி, இப்போ என்ன செய்கிறேன், அதுகிட்ட ChatGPT சொல்கிறேன், P5JSன்றது இருக்கிறதுலே ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ப்ரோக்ராமிங் படித்தவங்க சொல்லலாம். நான் டெக்னிக்கல் சொல்ல முடியாது. ஸோ நான் டெக்னிக்கல் இல்லை இன்ஜினியரிங் படிக்காதவங்க இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ A, B, C, D is the neat model question. Okay. Give me a random 1, 2, okay, 2, 3 in one column colum and random as A, B, C, D in other column in CSV okay in CSV அப்படின்னு CSVல ஒரு எக்ஸல் ஃபைலில் எனக்கு கொடு. instead of A, B, C, D. சரியா? D. Give 1, 2, 3, 4 in P5JS அப்படின்னு கொடுத்தோம்னா அது கோடை ஜென்ரேட் பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு வந்து 1, 2, 3, 4 ஜெனரேட் ரேண்டம் நம்பர்ஸ் ஃபார் தி ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 ஆப்ஷன்ஸ் வந்து இது கொடுத்துருக்கு. ஓகேவா? எடுத்துகிட்டு P5JS எடிட்டர் இருக்கும். P5JS வெப் எடிட்டர்னு இருக்கும். இதை போட்டு அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூட ரன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணும். ஓகே,
ரைட்.